இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். பாவம் மணலில் கட்டப்பட்ட பற்பல வீடுகள் வீழ்ந்திடுமே. ஆவல்லாய் இயேசுவின் வார்த்தை கேட்போம், ஆவல்லாய் இயேசுவின் வார்த்தை கேட்போம். அவரே மூலைக்கல் ஆகிடுவார், அவரே மூலைக்கல் ஆகிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் எவரையும் பயன்படுத்த வல்லவராகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 118 22 23 நான் வாசிக்கிறேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. யோசித்து பாருங்கள், வீடு கட்டுகிறவர்கள் அதற்கேற்ற கற்களை தெரிந்து கொள்வார்கள். அது சரியான ஒரு ஷேப்பாக இல்லாவிட்டால் அதில் சரியாக கட்டு அதில் உட்கார அதை தூக்கி தூரை போட்டு விட இது ஆகாது என்று சொல்லி, ஆனால் அப்படிப்பட்ட தள்ளப்பட்ட தூக்கி போட்ட கல்லை கூட பிரதான ஒரு மூளைக்கல்லாக மாற்றுகிறதா நம்முடைய கர்த்தர். தாவீதுடைய வாழ்க்கை இது நன்றாகவே பொருந்தும். ஆடு மேய்க்கிற ஒரு வேலையை தான் செய்து கொண்டிருந்தான். அதனால் வீட்டில் அவனை பெரிதாக யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை. இருந்தாலும் ஒன்று, இல்லாவிட்டாலும் ஒன்றுதான். ஏதோ முக்கியமான காரியங்களை எதுவுமே செய்ய முடியாது. ஏனென்றால் பிள்ளைகள் படிக்காவிட்டால் கூட ஆடு மாடு தப்பா நீ மேய்க்கணும்னு சொல்லி திட்டுறது கூட நம்ம கேட்டு இருக்கிறோம். அங்கு யோசித்து பாருங்கள், வீட்டில் ஒரு பெரிய பலி விருந்து நடக்குது. தீர்க்கதரிசி வரும்பொழுதும் தாவீது அழைக்கப்படவில்லை. யார் ஞாபகத்தில் தாவீது வரவில்லை. ஆனால் அந்த தாவீது தான் கர்த்தர் அந்த தேசத்திற்கே ராஜாவாய் மாற்றினார். இதுதான் காட்ஸ் டூயிங் சொல்லுவாங்க, ஆண்டவருடைய செயல். எது ஆகாது, எது யூஸ்லெஸ், இது நீ அவ்வளவுதான் வேஸ்ட்ன்னு சொல்றீங்களா? ஆண்டோடைய கரம் வேஸ்ட கூட அல்லது வேற மாதிரி உருவாக்கி பயனுள்ளதா மாற்றிடும். ஒஸ்டா போச்சுன்னா கூட அதை பெஸ்டா மாத்திடும். அதான் உண்மை. ஆப்பிரிக்க தேசத்துல ஒரு மிஷினரி ஸ்தலத்துல ஒரு விவசாய வேலை செய்யப்பட்ட ஒரு வாலிபான், மொரட்டு உருவம், தடித்த குரல், பார்க்க அந்த அளவு ஹைட் வெயிட் எல்லாம் கிடையாது. அவனுடைய தெரிந்த தொழில் விவசாயம் செய்து கொண்டிருக்கும் பொழுது 2ஆம் உலகப் போர் வருகிறது. அப்பொழுது ராணுவத்திற்கு ஆட்கள் எடுக்கிறார்கள். இவனுக்கும் ராணுவத்தில் சேர்ந்து தேசத்திற்காக பணியாற்றணும்னு சொல்லி ஒரு ஆசை. ஆனா அவன் செலக்ட் ஆகல. எல்லாத்திலுமே எதுவுமே ஃபிட் இல்ல. துப்பாக்கி எடுத்து அவனால் பயன்படுத்த முடியாது. எதுலுமே அணிவகுப்பு எதுவுமே பண்ண முடியாது. ஆனாலும் இவனுடைய வாஞ்சி அப்ப ஆட்களும் தேவைப்பட்டதுனால சேர்த்துட்டாங்க. ட்ரெயின் பண்ணி பாக்குறாங்க, எதுலுமே அவன் ஃபிட் ஆகல. அப்போ அதுல உள்ள மெயின் ஹெட் என்ன பண்றாங்க, எனக்கு உதவியாளர் நான் வச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, தனக்கு அசிஸ்டண்டா வச்சுக்கிட்டாரு. இவனை வச்சு என்ன பண்ணலான்னு அவர் யோசிக்கிறார். யோசிக்கும் பொழுது இவனுடைய சத்தம், இவனுடைய தொனி அதிரும். அந்த அளவு ஒரு ஒளிப்பெருக்கி மாதிரி எடுத்து கொடுக்கும், ஆம்பிளிஃபயர் மாதிரி. உடனே இவர் பேசுறத அவன் திருப்பி ரிப்பீட்டடா பேசுவான். 2வது பேசும்போது அந்த யுத்த காலத்துல நிற்கிற ராணுவ வீரர்களின் பாளையத்தை தாண்டி கூட எல்லாருக்கும் அந்த மெசேஜ் போய் சேர்ந்துரும். இவருக்கு கொடுக்கிற அறிவிப்பெல்லாம் அவன் திருப்பி பேசும்போது எல்லாருக்கும் அந்த செய்தி போய் ஈஸியா சேர்ந்துருச்சுது. இவனுடைய சத்தம் தான் அங்க அதிருமாம் அந்த இடத்துல. உலக போர் முடிஞ்சு ஒரு 6 years பிறகு அந்த ராணுவ வீரர்களுக்கு எல்லாத்துக்குமே பாராட்டு விழா நடக்கும்போது இவனுக்கு ஒரு பெஸ்ட் இது கொடுத்தாங்களாம். பெஸ்ட் அவார்டு கொடுத்து இவனை கௌரவிச்சாங்களாம். திருப்பி அனுப்பிட்டாங்க. திருப்பி அந்த தோட்டத்தின் வேலையை செய்ய முடியா பணித்தளத்துக்கு வரும்போது அங்க ஏற்கனவே வேற ஆட்களை வச்சுட்டாங்க. அவனுக்கு வேலை கிடைக்கல. என்ன பண்ணு ஜோம் பண்ண ஆரம்பிச்சான். ஆண்டவர் அந்த வேலையும் போச்சுன்னுட்டு ஆண்டவர் ஒரு ஆலயத்துக்கு போயிருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை பேசுறாரு. ஆண்டவருக்காக நீங்க ஏதாவது செய்யணும், உங்க தாளந்த புதைச்சு வைக்க கூடாதுன்னு செய்தியை அந்த போதகர் மூலமா கேட்ட உடனே இவனுக்கு ஒரு உந்துதல் உண்டாகுது. என்ன செய்து காலைல 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து ஒரு 800 அடி உயரமுள்ள ஒரு மலை குன்றின் மேல நின்று ஏசு நேசிக்கிறார், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க யாரா இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா உங்களை பயன்படுத்துவார்களாம். அப்படி சத்தமா பேசுவானா, வசனங்களை சொல்லுவானா. இப்படி நாட்கள் போச்சுது. அநேகர் ஒருவேளை நிறைய பேருக்கு இது புரியல, இதெல்லாம் என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவன் அந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்ததிலிருந்து அங்குள்ள திருச்சபைக்கு ஏராளமான ஜனங்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த வார்த்தைகள் அநேகருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்தது. கர்த்தர் பக்கமா திருப்பினது. ஏராளமான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறானா அந்த மனுஷன் மாறிட்டானா. பாருங்களேன், ஆண்டவர் ஒருபோதும் யாருமே கைவிட மாட்டாரு. அப்படி கேட்கறாங்க, என்ன பாண்டு அவன் சொல்றான், யுத்த காலத்துல ஆங்கிலேய ராஜாவுக்காக நான் குரல் கொடுத்தேன். இப்போ யுத்தம் முடிஞ்சிருச்சுது. இப்போ நான் அந்த சமுதாயத்துல அங்க குன்றின் மேல எல்லா இடத்துல நின்று ராஜாதி ராஜாவாகிய இயேசுவுக்கு குரல் கொடுக்கிறேன்னு சொன்னானா. இன்னைக்கு நாம யாருக்காக குரல் கொடுக்கிறோம், யாருக்காக வாழ்கிறோம்? நம்மள ஆண்டவர் பயன்படுத்த முடியாதா? நிச்சயமாக முடியுமே. அவருடைய கரத்துல கொடுத்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, இது யாரை வேண்டுமானால் பயன்படுத்த வல்லவரா இருக்கிற வீடு கட்டுகிறவர்கள் வீடு கட்டுவதற்கு ஆகாதென்று தூக்கி போட்ட கல்ல
நீர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற தேவன் மாற்றி இருக்கிறீரப்பா. இந்த நாளில் நான் யூஸ்லெஸ் ஆயிட்டேன், இனி என்னிடத்தில் என்ன நன்மை உண்டாக போது, நான் பாரமா தான் இருக்கிறேன், எல்லாருக்கும் நான் பாரமாக கஷ்டமாக தான் இருக்கேன், வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி கவலைப்படுகிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால் பரலோகத்தின் தேவன் அவர்களை தைரியப்படுத்தி எடுத்து பயன்படுத்த நான் ஜெபிக்கிறேன். யாராக இருந்தாலும் சரி, வயதாகிட்டு சொல்லி அப்பா, வயதானவர்களை நீர் பயன்படுத்த முடியும், வாழ வயதில் உள்ளவர்களை நீர் பயன்படுத்த முடியும், சிறு பிள்ளைகளையும் பயன்படுத்த முடியும். எப்படிப்பட்ட நபர்களாக இருக்கட்டும் அப்பா, நீர் பயன்படுத்த வல்லவர். அப்படி செய்ய நீர் வல்லவரா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தாழ்ந்துகள் ஒவ்வொருவரும் ரெட்டிப்பாக்க நீர் கிருபை கொடுங்க. நாங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாதபடி மக்காக ஏதாவது செய்யணுங்கிற ஒரு உந்துதல் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் எங்களுக்கு தாரம். இந்த கிருபை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் மகிமையின் பிரசன்னம் நம்முடைய நடத்துதல் நிறைவா இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்ய தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகணமே ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மற்றவர்கள் அல்லது நம்மளை அன்பிட்னு சொல்லலாம், ஆகாதுன்னு சொல்லலாம், இனி உங்களால முடியாதுன்னு சொல்லலாம். சோர்ந்து போயிடாதங்க. தேவன் யாரை வேண்டுமானாலும் எடுத்து பயன்படுத்த முடியும். அவருடைய கரத்தில் மட்டும் நம்மை கொடுத்தால் போதும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கொருவர் இருக்கின்றார். உன்னை விசாரிக்க துடிக்கின்றார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார்.